அவரு அதுதான் பண்ணிட்டாரு, இல்ல ரிசைன் அது பண்ணிட்டாரு. ஓகே ஹரி. ஆமா. இல்ல இங்க தமிழ்நாட்டுல பெருசா வெடிக்கலன்னு கேட்டல, அதுக்கு சொல்றேன். ஏன்னா வந்து இது வந்து பேன் நீட்டா இருந்தா வெடிச்சிருக்கும். என்ன அது பேன் நீட் கிடையாது. இல்ல அது கார்த்தி ப்ரோ, ஃபேர் நீட், அது நான் ஓகே. நான் என்ன சொல்றேன், இந்த பிரச்சனை இருக்கு, போராட்டம் மக்களோட உரிமை, ஆமா அவங்க பண்றாங்க. இந்த இதுல இந்த ஆட்சியில வந்த 75 நாள்ல இங்க நீங்க சுதந்திரமா இவ்வளவு போராடுறதுக்கும் ஆளுங்கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கும் கிரிட்டிசிசம் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குல்ல. கேரளால இதுதான் ஆமா. நாங்க தண்ணியை வச்சு இதுவே சாதனை, அடிக்கிறாங்க. இதுதான் சாதனைன்னு நான் சொல்றேன். இதுதான் சாதனை. ரஞ்சித் கேட்ட கேள்விக்கு இதான் பதில். 2 மாசம் ஆச்சு வந்து, ஏதோ 2 வருஷம் ஆன மாதிரி 5 வருஷம் மூடிட்டு தானே உட்காந்துருந்த மூளையில. நீ இப்ப கேள்வி கேட்கறல்ல, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குடா. நீ இந்த சிட்டிசன் தானே, சிட்டிசன் ஆஃப் த ஸ்டேட்டா, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எனக்கும் இருக்குல்ல உன்ன கேள்வி கேட்க அதே மாதிரி. உனக்கு இருக்குன்னா எனக்கும் உன்ன கேள்வி கேட்க உரிமை இருக்கு, நான் கேட்பேன். அதுல ஒன்னே ஒண்ணு ஆட் பண்ணிக்கோ. என்ன மதுரையில கிட்டத்தட்ட ஒரு 350 குடும்பம் இருக்கிற ஊருக்கு வந்து கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல. அதுக்கெல்லாம் ரஞ்சித் என்னைக்குன்னா போய் போராடணும். இல்லையேங்க. எதுக்கு போராடணும்? எனக்கு அத வேங்க வேலிக்கே போராடல. இல்ல 5 வருஷம் கேட்க வேண்டியதானே. இல்ல 5 வருஷம் கேட்க வேண்டியதானே. உங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குதுங்க. நீங்க வந்து அவங்க போராடல பரவாயில்ல, அவங்க வந்து அதை வச்சு படம் எடுத்தா சம்பாதிக்கலாம்ல, எதுக்கு போராடணும்? அதுல எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? அதுதான் ஹரி சொல்றேன். இது வந்து அவனுங்க நடிக்கிறத தான் நம்ம பேசுறோம். அவனுங்க எந்த அளவுக்கு ஃபேக்கா இருக்கானுங்கன்றத தான் பேசிட்டு இருக்கோம். ஒரு மக்கள் கிட்டத்தட்ட 70 வருஷமா கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா அத பத்தி பேசலையே. இன்னமும் வந்து ரஞ்சித்தோட இது என்னன்னா, தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும்தான் ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணுவாரு. நீங்க அதை தாண்டி ஒருத்தன் கீழே விழுந்து கிடந்தாலும் மண்டை உடஞ்சாலும் தூக்கி அப்படி இருந்தாலுமே வந்துட்டு வேங்கவேலுக்கு ஏன் ப்ரோ தலித் மக்களை வச்சு அவன் இன்னொரு தலைவரா உருவாவதுக்கு எச்ச வேலை பண்ணிட்டு இருக்கான். நான் அந்த மக்களுக்கு பிரச்சனைய பேசக்கூடாதுன்னு நான் சொல்லல, பேசணும். நீ எல்லாரோட பிரச்சனையும் பத்தி சொல்லல, அவன் அத பேசுற மாதிரி காட்டி அவன் உருவாக்கி அவன் ஒரு தலைவரா உருவாவதுக்கு எச்ச வேலை பண்ணிட்டு இருக்கான். சரி, அப்புறம் ஏன் ஆம்ஸ்ட்ராங் வந்துட்டு இது பண்ணவே இல்ல? சரி ப்ரொஃபசர் ப்ரோ, இது ஒரு நல்ல கேள்வி, நீ கரெக்டான கேள்வி. எனக்கு இன்னொரு கேள்வியும் அதோட சேர்த்து போடுங்க. எனக்கு என்னன்னா, இதெல்லாம் நீ பேசுறியே, ஆனா சிஎம் விஜய் அவர்களால இன்னைக்கு பயன்படுறாங்க நிறைய தலித் மக்கள். அவங்க எல்லாம் உனக்கு எப்படி பாப்பாங்க இன்னைக்கு? ஏன்டா இப்படி பொய் சொல்ற அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பா அவங்களே உன்னை சப்போர்ட் பண்ண மாட்டாங்களே. நீ யாருக்காக நீ பேசுறப்ப, நீ யாருக்காக பேசுறதா நடிச்சுக்கிட்டு இருக்கப்ப, அவங்களே இவங்களோட வன்மத்தை சொல்லவா? இப்ப நீங்க ஒரு கவர்மெண்ட் இது ஒரு எம்ப்ளாயா இருக்கீங்க, இல்ல ஒரு பிரைவேட் எம்ப்ளாயி, ஒரு 5 வருஷம் 2 வருஷம் நீங்க வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கடைசி நாள் நீங்க வேலை விட்டு போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு சென்ட் ஆஃப் கொடுப்பாங்க, கேக் வெட்டுறது, எல்லாரும் இது பண்றது. ஒரு மனுஷன் இல்ல அது இல்ல ஒரு 33 வருஷம் ஒரு மனுஷன் சினிமா ஃபீல்டை விட்டுட்டு இன்னொரு ஃபீல்டுக்கு வந்திருக்காரு. ஒரு கரெக்டா ப்ராப்பர் சென்ட் ஆஃப் கொடுக்க முடியற அளவு இவங்களுக்கு அந்த அளவு வன்மத்துல இருக்காங்க இல்லையே, இவங்க மனுஷன் இல்ல தானே ப்ரோ? அதுக்கெல்லாம் இவனுங்க எதுக்கு ப்ரோ? நாம இருக்கோம் ப்ரோ. அவருக்கு என்ன, இவனுங்க என்ன சென்ட் ஆஃப் கொடுக்கறது? நாம பாத்துக்கலாம் ப்ரோ. இல்லங்க அதாவது ஒரு நிம்மதியா நம்மளால இது பண்ண முடிஞ்சான்னு ப்ரோ. அன்னைக்கே அவர் ஜெயிச்சிட்டாரு. இவனுங்க இவரை பார்த்து அலறானுங்கல்ல, அங்கேயே அந்த மனுஷன் ஜெயிச்சிட்டாரு ப்ரோ. அங்கேயே முடிஞ்சிச்சு. இவருதான் இனிமே. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், தமிழ்நாடு அரசியல் இன்று தொட்டு இன்னொரு 15-20 வருஷத்துக்கு விஜய் எதுக்குறீங்களா இல்ல விஜய் சப்போர்ட் பண்ணி ஆதரிக்கிறீங்களா, இவ்வளவுதான் அரசியல். இது 2 ஸ்டாண்டு தான், இதுதான் அரசியல். சிஎம் விஜய் இன்னைக்கு அவர் சிஎம் ஜோசப் விஜய் அவர்களை, டிவிகே சீஃப் ஜோசப் விஜய் அவர்களை நீங்க எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களாங்கிறது மட்டும்தான் இனிமே பாலிடிக்ஸ். இவனுங்களுக்கு இவ்வளவு நாள் ஒரு டெம்ப்ளேட்டை போட்டு ஒரு ஃபார்முலா பில்டு பண்ணி அதுக்கேற்ற ஃபேக் நெரேட்டிவ்ஸ் எல்லாம் செட் பண்ணி அதுக்கு ஒரு லைப்ரரி வச்சு அதுக்கு அறிவாலயம்னு பேரை வச்சு ஒப்பேத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த டெம்ப்ளேட்ல இப்ப வேலை செய்யல. ஏன்னா இந்த மனுஷன் வந்து தூக்கி ஒரே போடு, மொத்த ஃபார்முலையும் கலைச்சு போடு, எல்லா கோட்டையும் அழி, நான் எழுதின ஃபார்முலா இனி இதுபடி எல்லாரும் விளையாடுன்ட்டாரு. இவனுங்களுக்கு அது ஃபார்முலாவை புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாவே இல்லை. இவங்க இதுக்கு ஒரு வருஷம் ஆகும். இவங்க தோத்துட்டாங்கன்னு ஒத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணி அந்த டினைல இருந்து வெளியே வர்றதுக்கே ஒரு வருஷம் போயிடும். அதுக்கப்புறமா இவனுக்கு வந்து ரொம்ப டிலேவா பிக்கப் பண்ணி விட்டதெல்லாம் புடிச்சு வர்றதுக்கு இன்னொரு 2 வருஷம் ஆயிடும். அதுக்குள்ள அடுத்த எலெக்ஷன் வந்துடும் இன்னொரு 2 வருஷத்துல. அதுக்குள்ள திரும்பி தோத்துருவாங்க. இது இப்படியே போகும். இன்னைக்கு நம்ம மினிஸ்டர் ராஜ்மோகன் அண்ணன் வந்து பேசினாரு. அவர் வந்துட்டு இந்த மாதிரி ரஞ்சித் உங்களை இப்படி எல்லாம் சொல்றாருன்னு சொல்லி சொன்னதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? எங்களோட வேலை மூலயமா அவரோட நல்ல மதிப்பு நல்ல பேர் எடுக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்றாரு. இதுவே வந்துட்டு டிஎம்கேல இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து யாரா கேட்டிருப்பாங்களா? அப்படி கேட்டிருந்தா டிஎம்கே ஒரு மினிஸ்டரோட ஆன்சர் எப்படி இருந்திருக்கும்? நீங்க முதல்ல இது அந்த அளவுக்கு எங்க போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா அவங்க ஆட்சியில?
இல்ல ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஹைப்போதெட்டிக்கலா வச்சுக்கோங்களேன் இத. அப்படி கூட என்னால டிஎம்கே எல்லாம் அப்படி வச்சுக்க முடியாதுங்க. அதான் சொல்றேன், நடந்தா தானங்க பேச முடியும். ஏதோ ஹைப்போதெட்டிக்கல்னால ஒரு நியாயம் வேணாமா? தானோஸ் கூட வந்து தளபதி கிட்ட வந்து சிஎம் கிட்ட நின்னு ஒரு பையன் எவ்வளவு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா ஆமா, அந்த சமூக நீதி அந்த ஹாஸ்டல்ல நெக்ஸ்ட் டேவே அதை சரி பண்ணிட்டாங்க. அது அதுக்கு இல்ல, இதே அங்க இருந்து சொல்லியிருந்தா இந்நேரம் அவனை அடிச்சு பொழந்திருப்பாங்க தனியா கூட்டிட்டு போய். ஏங்க ஃபர்ஸ்ட் யாருங்க சிஎம் யாருங்க அங்க போயிருப்பா? அதான் நான் சொல்ல வந்தேன், பாத்தீங்களா நீங்களே பதில் சொல்றீங்க. அது ஹைப்போதெட்டிக்கல், இதெல்லாம் நடக்காது. இதுதான் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். நடக்காதெல்லாம் சொல்லி கற்பனை பண்ணி சொல்லுன்னா எப்படி? எனக்கு புரியல. எனக்கு இல்ல, நம்ம பாத்திருக்கோம்ல சேகர் பாபு வந்து எப்படி பப்ளிக் கிட்ட வந்து அந்த கோயிலுக்கு எல்லாம் போனப்ப பிஹேவ் பண்ண. அவர் ரிப்போர்ட்டர் கிட்ட எப்பலாம் பண்ணுவாரு, யூடியூப் சேனல்ல உனக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்ட்டு வேற அவரு. ஆமா, நீலம் சோசியல் அப்படிதான் பேசுவாரு. ஆனாலும் அங்கதான் போய் மாநகரமா உட்காந்துருக்காங்க. நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்களா அந்த நீலம் அவங்களே வந்து நீங்க எல்லாம் தான் எங்களுக்கு சப்போர்ட் ஆமா அதையும் பார்த்தேன். இல்ல நான் இன்னொன்னு கேக்குறேன், அவ்வளவு தூரம் எல்லாம் போக வேணாம் நிவி. நீங்க இந்த நீலம் சோசியல் பிரச்சனை தூய்மை பணியாளர்கள் போராட்டம் டைம்ல இவங்க போய் உட்காந்துருந்தாங்க கூட, சரியா? எப்படி ட்ரீட் பண்ணுச்சு டிஎம்கே கவர்மெண்ட்? உனக்கெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப ரஞ்சித் எங்க போனாரு? ஏன் பேசல அவரு? எங்க போனாரு? ஏன் போராட்டத்து களத்துக்கு வந்து இந்த மாதிரி பேசல அவரு? மைக்க போட்டு புடிச்சு பேசிருக்கலாம்ல, கூவுன்னு கூவிருக்கலாம்ல. அமீரு ஓகே, டிஎம்கே மெத்து லொட்டு லொஸ்க்கு நமக்கு எல்லாம் லிங்க் எல்லாம் தெரியும், ஜாஃபர் சாதிக் யாரு எல்லாமே தெரியும். அவருக்கு போய் சிஎம் கூட போட்டோ எடுத்தது எல்லா கதையும். அண்ணனுக்கு ஒரு ரெக்வெஸ்ட், இது நம்ம மூலமா வச்சிருவோம் ப்ரோ. தயவு செஞ்சு அந்த கேஸை மறுபடியும் ரீஓபன் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ். பண்ணுவாரு ப்ரோ. அதாவது இவர் எப்படி, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இல்ல அது பண்ணிருக்காங்க, அது வந்துருந்துச்சு முந்தா நேத்து. இத இது பண்றதுக்குதான் திருப்பி கேஸ் ரீஓபன் நடந்துட்டு இருக்கு. அவங்கள கேஸ் கூப்பிட்டுருக்காங்கிற மாதிரி வந்து. அப்பாடா, என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. தினேஷ் எந்த கேஸ்ரா? மெத்த போட்ட மைண்ட். ஓகே ஓகே, சொல்லுங்க நீ சொல்லுங்க. இல்ல அவர் வந்து பேப்பர் கட்டிங் வந்துருந்துச்சு. இதுக்குதான் ஓவரா கூவிட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஒய்ஃப் எடுத்த படத்துக்கு எல்லாம் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணவங்கல்ல. எப்பா தலை சுத்துதுங்க எப்பா சாமி. அதாவது பேசி 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 முடியல ப்ரோ. இவரு அந்த இந்த படம் எடுத்தார்ல திரௌபதியா, அந்த படம் ஒருத்தர் எடுத்தார் தெரியுமா, அவர் பேரு மோகன்ஜி. அவர் ஒரு கேள்வி ட்விட் போட்டிருந்தாரு. என்ன தெரியுமா போட்டிருந்தாரு, இதுவே நான் இந்த மாதிரி நான் பேசியிருந்தேன் அப்படின்னா என்ன ஜாதி வரின்னு சொல்லி சொல்றீங்களே, இவரு அதான பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. அதாவது ஒடுக்குமுறைக்கு பதில் என்ன ப்ரோ? நீ பதிலுக்கு ஒடுக்குமுறை பண்றதா, இல்லன்னா எல்லாரையும் நீ என்னையும் உன்னைய மாதிரி சமமா பாருங்கிறதா? எது உண்மையான சொல்லி சமமா பாக்குறது. ஆனா இவன் என்ன ப்ரோ பேசுறான் ரஞ்சித் ப்ரோ? சத்தியமா என்ன சொல்றானா, இப்ப ராஜ்மோகனோட கேஸ்ட் தெரிஞ்சு எனக்கு தெரியாதுன்னா தெரிஞ்சு வச்சு நீ என்ன பண்ண போற? தெரியாதுங்கிறது நல்ல விஷயம். எனக்கு புரியல, தெரியாதுங்கிறதா நல்ல விஷயமேங்க. இவனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே கொண்டு வர்றதே இவங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே இவர் தலித்துன்னு தெரிஞ்சது இவனாலதான், ரஞ்சித்தாலதான். ஆமா, இதுவே ஒரு சூட்சமமான வேலை. கேஷுவலாவே இது பண்ணிட்டாரு. நான் எப்படி தெரியுமா இதை பாக்குறேன் ப்ரொஃபசர் ப்ரோ, இது எதுக்கு ரஞ்சித் பண்ணாருன்னா, என்னுடைய கணிப்பு இந்த ஜாதி ஓட்டுன்னு ஒரு மேட்டர் இருக்கு பாத்தீங்களா, அத வந்து அண்ணா உடச்சு விட்டாப்ல. வர்ற எலெக்ஷன்ல அந்த பெரிய ஜாதியா இல்ல அந்த ஆதிக்க ஜாதியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ராஜ்மோகன் தலித்து அடுத்து ஓட்டு போடாதீங்கன்னு இன்டைரக்டா இவரு கூட்டி காட்டி கொடுக்குறாருன்னு. சாரிப்பா தப்பா சொல்லிட்டேன், தங்க ஸ்லிப் ஆயிடுச்சு நிஜமாலே. இல்ல அதான் காட்டி குடுக்கறதுக்காக நீக்கிருங்க ப்ரோ தயவு செஞ்சு. அதான் இது அதான் வந்து அந்த காட்டி குடுக்கறதுக்காக இந்த மாதிரி பண்றாரு. இல்ல அது அப்படின்னு சொல்லி நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். இது என்னுடைய டவுட். இது உங்களுக்கு தோணுதா நான் சொன்னதுக்கு அப்புறம்? அப்படி ஏதாவது எனக்கு இப்பதான் தோணுச்சு திடீர்னு. எனக்கு தோணு, எனக்கு ஏற்கனவே தோணுச்சு. ஆனா அது பிராண்ட் பண்றதுக்கு தான் அந்த 8 பேருக்கு வந்து கொடுத்து என்ன பிரயோஜனம். இத நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா அவங்க விரிச்ச வலையில விழுந்துருவோம். இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், ஜாதியோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும்ங்கறத அவங்க ஆசை. அதனால ஜாதி கிடையாது, தேவையில்லை. அது இருந்தாதான் அவன் வியாபாரம் போவான். சரி, இப்ப நீ அவன் எடுக்கிற இதே மாதிரிதான் கொஞ்ச நாள் முன்னாடி விஜய் வந்து அவர் என்னன்னே தெரியாது, ஜோசப் விஜய்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் கிறிஸ்டின் நிறைய பேர் தெரியும். அப்ப கூட அவரை விட்டு நாங்கெல்லாம் ஓடாதவங்கடா. இப்ப ராஜ்மோகன் என்னவாருதான் எங்களுக்கு என்ன, அவர் நல்லது பண்றாரா, அவ்வளவுதான் எனக்கு தேவை. ரமேஷையும் பிராண்ட் பண்ணி விட்டாங்க. இல்ல அறிவார்ந்த சமூகங்கள் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அறிவார்ந்த சமூகங்கள் வந்து ஓட்டு போட்டதெல்லாம் மினிஸ்டர் ரமேஷ், லயோலாமணி அவர்கள்,
நம்ம மினிஸ்டர் ராஜ்மோகன் அண்ணன் இவங்க எல்லாம் எவ்வளவு க்ளோஸா எப்படி ஜாலியா பேசுறாங்க பழகுறாங்க எல்லாம் நம்ம பாத்துருக்கோம். மத்த கட்சி மாதிரி உங்க கட்சி, உங்க காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சியா இருந்தா அந்த மாநில தலைவரா இருந்தா செல்வ பெருந்தகை நீங்க ட்ரீட் பண்ற மாதிரியோ, இல்ல விசிகா தலைவர் திருமானனுக்கு வந்து நீங்க பிளாஸ்டிக் சேர் போடுற மாதிரியோ அதெல்லாம் இங்க இல்ல. எங்க அண்ணனே இங்க பிளாஸ்டிக் சேர்ல தான் போய் உட்காருவாரு. டாக்டர் அந்த சைடு உட்கார்ந்தாலே இவர் ஆப்போசிட்ல பிளாஸ்டிக் சேரை விட்டு அவங்க சீட்ல அவங்களுக்கு, ஏன்னா அவங்க இடம், அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை அது. நீங்க சிஎம்னா உங்க சிஎம் அவங்க வந்த இடத்துக்கான மரியாதை. நம்ம சிஎம்னா அவர் அந்த ஆபீஸ்க்குள்ள ஒரு சிஎம், வெளியே சீஃப் மினிஸ்டர் தான். ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்க தான். இது என் ஸ்டேஷன்ல என் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி ஸ்டேஷன் மாதிரி அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி ஹாஸ்பிட்டல். அங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தாதான் அவங்களுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட்ஸ் அவங்களை மதிப்பாங்க. இது ஒரு பேசிக் மேனர்ஸ். இது தெரிஞ்ச ஒரு சிஎம் எங்க இருக்காங்க? இது ஒரு பெரிய விஷயமான்னு கேட்பீங்க. பெரிய விஷயம் இது. இங்க இருந்துதான் பிரச்சனைகளே ஸ்டார்ட் ஆகுது. ஹியூமன் மென்டாலிட்டி வந்து நீங்க ஹிப்போக்ரேட்டா இல்லையாங்கிறது இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர். என்னைக்கு நீங்க அரியாசனம் போட்டு ராஜா மாதிரி கால் மேல காலை போட்டு உட்கார்ந்தீங்களோ அன்னைக்கு மண்டகனை ஏறி திருவண்ணாமலையில வெள்ளி சிம்மாசனத்துல உட்கார்ந்தீங்களோ ஆரம்பிச்ச இல்லங்க, அதுக்கும் முன்னாடி ஆரம்பிச்சிச்சுங்க. 40 ஜெயிச்சதுக்கு அப்புறம் 200 வெல்லுவோன்னு சொல்லி சொன்னாங்க தெரியுமா? அதெல்லாம் சொல்லிருக்காங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்க. அவங்க 200 ரூபாய் எல்லா ஓபிஸும் வின் பண்ணாங்களா இல்லையா டிஎம்கே கிட்ட? நீங்க மிஸ்டேக்கா வந்து தொகுதி நினைச்சுக்கிட்டு அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. சும்மா அம்பேத்கர் ஃபங்க்ஷன் நொறுக்கி விட்டாருங்க அதெல்லாம். இல்ல இவரு நான் என்ன சொல்றேன், இவங்க எல்லாம் சிஎம் விஜயோட அவரு ஸ்பீச் டெலிவரியை மட்டும் பார்த்துட்டு அந்த டெலிவரி ஸ்டைல பார்த்துட்டு சினிமா மாதிரி, டேய் நீ டெலிவரியை பாக்குற, அவர் எப்படி டெலிவரி பண்றாரு நீ பாத்துட்டு இருக்காரு, சினிமாத்தனமாவே இருந்துட்டு போகுது, நாங்க அதை தான் ரசிக்கிறோம். அதை தாண்டி அவர் பேசுற கண்டென்ட் மக்களுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்குடா. நீ ஏதாவது உருப்படியா பேசு, அவரை குறை சொல்றதுட்டு நீ ஏதாவது உருப்படியா சொல்லு. சரி அவர் சொல்ற நம்ம அவரை சினிமால மட்டுமே பார்த்தனால நமக்கு அப்படி சினிமாத்தனமா இருக்கட்டும்ங்கிற நிவி, அதுல என்ன தப்புன்னு நான் கேக்குறேன். டெலிவரி முக்கியமா மேட்ரு முக்கியமா? ஏங்க மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அவர் கன்வே பண்றாரு. சிம்பிள் டேர்ம்ஸ்ல, லேமன்ஸ் டேர்ம்ல பெரிய பிரச்சனைய சிம்பிளிஃபை பண்ணி சொல்றாரு. சரிங்க, எதுவுமே வேணாங்க. நீங்க என் தலைவன் இன்னைக்கு நான் சொன்னேன்னா, நான் ஒரு தனியால், நான் ஒரு தொண்டை எங்கேயோ கடைக்கொடியில் நிக்கிறேன். என் தலைவனை பார்த்து, தலைவா அடுத்த மேடை நீ எந்த மேடை ஏறினாலும் ஏறி லஞ்சம் வாங்க மாட்டேன், பணம் வாங்க மாட்டேன், மக்கள் பணத்தை கை வைக்க மாட்டேன்னு சொல்லு தலைவா நான் சொன்னா என் தலைவன் சொல்லுவான். உங்க தலைவன் ஒருத்தனை சொல்றா பாக்கலாம். இந்த வரி அவன் நடந்த ப்ரோ வேர்ல்டு ஃபுல்லு நீங்க எடுத்துக்கோங்க. எந்த ஒரு அரசியல் தலைவர் வந்துட்டு லஞ்சம் வாங்கினா நான் அவன் கூட இருக்கேன்னு சொல்லி எந்த அரசியல் சொல்லியிருக்காரு, தலைவர் சொல்லியிருக்காரு? சூப்பர் பாயிண்ட். எனக்கு அதை எடுத்துக்கிட்டு நான் இருக்கேன், நான் நிக்கிறேன். ஒரு விஷயம் சொல்றேன். இது லேமன், அதாவது இவர் இதுல வந்து என்ன நீங்க பெனிஃபிட் ஆனீங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். வீட்டுல ஒரு சோலார் போட்டாங்க. இங்க இருக்கவங்க ஆல்ரெடி எல்லாருமே 10,000 மாதிரி இந்த ஜெஇஏ எலக்ட்ரிக் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இப்ப வாங்குறது இல்ல. சூப்பர் சூப்பருங்க. ஆமா ஆமா சொல்ல மாட்டேன். எனக்கு இந்த மாசம் கரண்ட் பில் குறைஞ்சிருச்சு. சும்மா சொல்ல, நான் பில்லு கூட 2 மாசத்தோட கம்பேரிசன் நாளைக்கு நான் போடுறேன், போஸ்ட் கூட போடுறேன். எனக்கு சீரியஸா குறைஞ்சிச்சு ப்ரோ. உங்களுக்கு தெரியல ப்ரொஃபசர் ப்ரோ, நான் எங்க வீட்டுல சம்மர்ல ஏசி போட்டேன்னா, ஆனா அந்த மாசத்துக்கு முந்தின மாசம் ஏசி போடுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்த பில்லும் இப்ப வந்து இருக்கிற பில்லுலயும் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபாய் சேவ்டு. 1000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அதே எந்த புது அப்ளையன்ஸும் வாங்கல, ஓடுறதெல்லாம் ஓடுறபடியே தான் ஓடிட்டு இருக்கு. சம்மர் இங்க ஆக்சுவலா கண்டினியூ ஆகுது. இடையில லைட்டா கூலா இருந்துச்சு. அண்ட் அகைன் ஹாட் தான் கோயம்புத்தூர். இருந்தாலும் அதுவும் ஓடுற ஃபேன்ல ஓடிட்டே இருக்கு. அதே அப்ளையன்சஸ் தான் ஓடுது. புதுசாவும் எதுவும் வாங்கல, எதையும் நிறுத்தவும் இல்லை. ஆனா 1000 ரூபாய் கம்மியா இருக்கு. 700 கிட்டத்தட்ட 800 கிட்ட கம்மியா இருக்கு. 1000 ரவுண்ட் ப்ரோ. அது இன்னொன்னு சொல்லிருக்காங்க தெரியுமா? ரீடிங் யார் யாருக்கெல்லாம் தப்பா எடுத்தாங்களோ ரீடிங் எடுத்தவங்க மேல கேஸ், அவங்க மேல இது பண்ண போறாங்க. இந்த மாதிரி இந்த இஷ்யூ வந்துச்சு தெரியுமா? அதாவது எங்களுக்கு கரண்ட் பில் கம்மியா வரல, பண்ணிட்டாரு அவரு, ஆல்ரெடி பண்ணிட்டாரு. யார் ரீடிங் எடுத்தா? நான் சொன்னது வேற ஃபயர், அது வேற மாதிரி போயிடுச்சு. சரி போயிருச்சு. கார்த்திக் இல்ல நிவி அவங்க கேரளாவா? இல்ல கோயம்புத்தூர் தான். எங்க ஊர் தான் கோயம்புத்தூர். ஓகே ஓகே. இல்ல இல்ல இது கேரளால ஏதோ ப்ரொடெஸ்டுக்கு வந்து தண்ணி எல்லாம் அடிச்சு. என்ன இப்போ இது அந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்கும் போதே வந்து ஒரு சிஎம் போட்டு நீங்க இவ்வளவு ட்ரோல் பண்றீங்க. இவரு இந்த கேரளா சிஎம் வந்து அங்க ப்ரொடெஸ்ட்ல போய் உட்கார்ந்துட்டாரு. அங்க ப்ரொடெஸ்ட்ல உட்கார்ந்துருக்காரு.
உட்கார்ந்துட்டு இங்க வந்து ப்ரொட்டஸ்ட்ல ஆகஸ்ட் ஸ்ட்ரைக்ல உட்கார்ந்துருக்காரு. அடிக்கிறாரு. அங்க வந்து ஏங்க கவர்மெண்ட் இல்ல ம், கவர்மெண்ட் மக்களுக்கு இடைஞ்சல் பண்ணா என்ன நடத்தணுமோ அது நடத்துது. ம். நீங்க என்னடான்னா உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா போராடுறதுக்கு இடமும் கொடுத்து எல்லாம் பண்ணா நீங்க இந்த மனுஷனை ட்ரோல் பண்ணிட்டு ஏங்க இருக்கீங்க உட்கார்ந்து பேன் இன்னொரு நீட்டுக்கு கட்சிக்காரனை உள்ள போயிட்டு விட்டு. எதுக்குங்க இவரை ட்ரோல் பண்ணணும்? சம்பந்தமே இல்லைங்க, கொஞ்சம் கூட லாஜிக்கும் கிடையாதுங்க. அதுதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ரகசியம் தெரியும்னு சொன்னான் அவனை வச்சு ட்ரோல் பண்ணுங்கடா. எதுக்குடா இந்த மனுஷன் நீங்க வந்து 2 அந்த மாதிரி மாசத்துல ட்ரோல் உங்களுக்கு ட்ரோல் பண்ணிடுவீங்கன்னு பண்ணணும்? தான் நாங்க முந்திக்கிறோம். உங்களுக்கு புரியல இன்னும். ம். நாங்க உதயநிதியை காப்பாத்ததான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோ அதுவே ட்ரோல் புரிஞ்சுக்கோங்க ஆயிருது ப்ளீஸ். ப்ரோ அவங்களுக்கு. நீங்க என்ன பண்ணாலும் இப்படி பண்ணா நான் என்ன பண்றது சொல்லுங்க. அவங்களுக்கே ஏங்க ட்ரோல் ஆயிருதுங்க. ஒரு 2 நிமிஷம் கூட என்னால ஃபேக்கா கூட அவனுங்களுக்கு முட்டு கொடுக்க முடியலைங்க. அவமானமா இருக்குது, அசிங்கமா இருக்குது எனக்கு. ஃபேக்கா கூட முட்டு கொடுக்க தோணலடா. டேய் எப்படா இந்த வாழ்க்கைய விவேக் வாழ்றீங்க? வந்துட்டு முந்தின நாள் நைட்டு வந்துட்டு தம்புள் இதெல்லாம் ஒட்டி வச்சிருப்பாரு தெரியுமா? பறவை மூலியமா வந்துட்டு இந்த கிரமத்தை நைட்டு ஃபுல் ஒட்டிக்கிட்டு இருந்தியா சத்தியமா அப்படின்ற ப்ரோ, மாதிரி இருக்கு. சும்மா இந்த பிளேயிங் டெவில்ஸ் அட்வொகேட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் அவனுங்களுக்கா ப்ளே பண்ணலான்னு வழக்கமா பண்ற மாதிரி பண்ணலான்னு பார்த்தேன். அது கூட என்னால சகிக்க முடியல. எனக்கு உமட்டிட்டு வருது. எப்படிதான் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றானுங்களோ. டேய் எப்படிடா சத்தியமாடா ஐடியாலஜி 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 இல்ல என்னதான்டா வேணும் உங்களுக்கு? ஹரி இல்ல நம்ம இங்க ஒரு ஹரி விஷயம். இப்ப நீங்க பேசுறீங்க, நான் பேசுறேன்னா நமக்கும் டிவிகேல கட்சிக்குள்ள எதுவுமே சம்மந்தம் இருக்காது. ம். ஓகே. ம். ஆனா இப்ப இங்க வந்து டிஎம்கேக்கு பேசுற பொதுமக்களா பேசுறோம். அந்த ஐடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே அங்க அந்த கட்சி ஏதாவது ஒரு போஸ்டிங்ல இருக்காங்க. ம். உதயநிதி கூட ஸ்டாலின் கூட எல்லாம் போட்டோ எடுத்தவங்களா குடும்ப இருக்காங்க. வாரிசா இருப்பாங்க. அதாவது குடும்பம் கரெக்ட். அந்த அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும்தான். அது சில இதுல பேர்லாம் இன்னொரு உதயநிதி விஷயம், பேரை பின்னாடி ஏதாவது சேர்த்துக்கிறாங்க. பெனிஃபிட் ஆனவங்களா இது இருக்காங்க வேற மாதிரி ம். டிஎம்கேக்கு போனீங்கன்னா. ஏதாவது இது கொடுக்காம ஏய் பெனிஃபிட் நான் ஆனவங்க வேணா உனக்கு ப்ரூஃப் மட்டும்தான் காட்டுறேன்டா. பேசுறாங்க. ம். ம். புரியுது. பார்த்தா அவங்களோட அப்பா, அவங்க தாத்தா, அவங்க மாவட்ட செயலாளர், அது வழியா வந்தது கவுன்சிலர், இந்த ம். மாதிரி அவங்களோட பையன் அப்படிதான் இருக்காங்களோ வழியா ம். தானா வந்தது. நான் வந்து டிஎம்கேக்காக வந்தேன்னு அப்படி ஒருத்தர் கூட ஏங்க கிடையாது. அவங்களே சொன்னாங்களேங்க எந்த ஜென்சி ஐடியா மீட்டிங்ல, அவங்க எல்லாம் எங்க எக்ஸிட் ஆகி நாங்க ஆமா குடும்ப ரொம்ப ஆமா வருஷம் அரசியலா? ஆகுதுங்க. ஆமா அது நிவி குடும்ப அரசியல் தான். அப்படிதான் அவங்களும் ஓப்பனா நிவி அவங்க ஒத்துக்கிறாங்க. எல்லாம் வந்து எக்ஸிட் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது. கரெக்ட். இப்ப இவங்களுக்குள்ளேயே சண்டை வரும் போல இருக்கே அதுல பார்த்து. கண்டிப்பா. ஆமா நம்மளது ஆமா யாரும் ஐடி அதுக்கு போட்டுருக்காங்க, அதுக்கு பேய்க்கும் கொஞ்ச நாள் பேய்க்கும் வெயிட் பண்ணுங்க. சண்டை. ம். ஆமா அது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. அது ஆல்ரெடி கிரியேட் ஆயிடுச்சு. ஆ. என்ன அது கிரியேட் ஆகி தான் வந்து இப்போ இன்னொருத்தவங்க ஆமா தனிப்பட்ட ஆமா முறையில ஆமா. ட்வீட் போட்டுட்டு அங்க இருக்காங்க. வந்து கேப்டன் மார்வெல் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பாத்துட்டு தான் கேப்டன் இருந்தேன். மார்வலா? ஆமா ப்ரோ ஆமா வேணாம் ப்ரோ. கேரக்டர் நல்லா இருக்கும் ப்ரோ. அதனால எனக்கும் அந்த பிடிக்கும். பேரை வச்சிருந்தேன். ஆமா ப்ரோ. ஆனா சும்மா டக்குன்னு வந்துச்சு. வேற என்ன சொல்றது? சரி வேற விடுங்க. என்ன? இல்ல இந்த வேணாம் படத்துல விடுங்க. இல்ல பிளாக் இல்ல வேணாம் அவங்க நீ அவங்கள பெருசாலாம் அவங்கள யோசிக்காதீங்க அவங்கள விட்டுருங்க. நான் எதுவும் சொல்ல விரும்பலைங்க. அவங்க உண்மையிலே அவங்க ஷீஸ் என்ன சொல்றது டிசர்விங் கேண்டிடேட் தான். அவங்க கட்சிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். பட் அவங்க ம். கட்சி மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணக்கூடாது. ஷி ஹாஸ் அ லாங் ம். ஸ்டாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பெட்டர் தென் உதயநிதி இன் ஆல் ப்ரோ ஏரியாஸ் கம்பேர் என்னதான் ஆனா பண்ணும்போது. எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப அவங்க இருந்தாலும் போடுற ட்வீட் எல்லாம் வந்து ம். ஒத்துக்கிற மாதிரி இல்லையே. ஆமா அது அததான் வேற. சொல்ல நிவி வந்தேன் நிவி நிவி. இல்ல நிவி இல்ல அது இல்ல ஒரு முட்டு நிமிஷம் ஒரு கொடுத்தாங்கல்ல. நிமிஷம் சென்சிபிளா இல்ல இல்லையே. இல்ல ஒரு நிமிஷம். தொண்டர்கள் வந்து அவங்க பக்கம் ம். வரணும்னா முட்டு நான் சொல்ல வர்றது கொடுக்கணும்ல. அவங்க எடுக்கிற ஸ்டாண்ட பத்தி இல்ல. அவங்க ம். எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட ம். நாலேஜ் அதெல்லாம் நான் சொல்றேன். அதை அவங்க எப்படி பயன்படுத்துறாங்கிறதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. டிஃபரன்ஸ் ஆஃப் ஆ, ஒப்பீனியன் இருக்கு எனக்கு. எப்படி ஆ. ஹரி ஆனா இல்ல உதயநிதிக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னா எப்படி ஹரி ஹரி ம். ஹரி எக்ஸ்பீரியன்ஸ்னா எப்படி தீகார் ஜெயில போயிட்டு கவுண்ட் பண்ணதா ஒரு வருஷம்? அதை விடுங்க. ஆ, அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சரி. தான் வைங்களேன். இல்ல இல்ல ப்ரோ இல்ல நீங்க சொல்றபடி கார்த்தி ப்ரோ ம். உதயநிதி வந்து ம், பபுள்குள்ளே வச்சு நிப்போகிட்டா ம். வளர்த்திருக்காங்க. இவங்க வந்து அப்படி ம். கிடையாது. ஆமா உண்மையிலே ம். வந்து இவரு கருணாநிதி கலைஞர் கருணாநிதி வந்து அரெஸ்ட் ஆகும்போது கூட ஸ்டாலின் சார் பெங்களூர் ஓட்டாரு. சரியா? ம். ஆனா கனிமொழி அக்கா வந்து கூட இருந்தாங்க. புரியுது. ம். அப்பா கூட தான் இருந்தாங்க. சோ அந்த மாதிரி ம். சில குவாலிட்டிஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து இருக்கு. இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். அதை அவங்க எப்படி பயன்படுத்துறாங்கிறதுல எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. அதுல எனக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. ஆனா அவங்க டிஎம்கே கட்சி அதெல்லாம் நிலன்னு சொல்ல. ஆனா இப்ப நம்ம கொஞ்சம் இவரே சொல்லுவோம் தெரியுமா பிடிஆர் குட் ம். மேன் இந்த ராங் பார்ட்டி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ம். அதாவது அந்த நாலேஜ் இருக்கு அவங்களுக்கு. அதை நம்ம வந்து நம்ம எதிரியா இல்ல இருந்தாலும் அவங்களுக்கு அப்பப்போ இருக்கிற குவாலிட்டிஸோ இல்ல அவங்க அப்பப்போ இதை வந்து உனக்குள்ள இருக்கிற ஊப்பி வெளியே வராது எனக்கு போலயே. நான் ஊபியெல்லாம் இருந்ததே கிடையாது. ப்ரோ நான் வந்து இல்ல ப்ரோ நான் எனக்கு எதிரியா இருந்தாலும் அவங்கள்ட்ட இருக்கிறத இல்ல ரெஸ்பெக்ட் பண்ணுன்னு சொல்றேன். அப்புறம் நமக்கும் ஊபிக்கும் வித்தியாசம் அதுவே எல்லாம் நம்ம போயிடும் நான் தப்பாதான் சொல்ல வரேன். புரிஞ்சுக்கிட்டோம். ம். அததான் ஹரி சொல்றேன். ப்ரோ அதுவே நம்ம ஓகே ஓகே தப்பாதான் நான் சும்மா புரிஞ்சுக்கிட்டோம். ஃபன்னுக்கு தான் நீங்க சொன்னேன். இல்ல அந்த அந்த இல்ல டைலாக் பிடிஆர் ஆக்சுவலா வந்து சொல்றேன் நான். கலைஞர் ஆ, சொன்னது. அது அந்த டைலாக் வந்து ஆக்சுவலா கலைஞர் சொன்னது. ம். ஹரி ப்ரோ ஆமா 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 புரியுது இவருக்கு புரியுது அவங்களுக்கு வாஜ்பாய்க்காக. நீங்க புரியுது சொன்னபடி வந்துட்டு நாலேஜ்ன்றதை விட அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அவங்களுக்கு எப்ப வந்து அந்த இன்டெலெக்சுவல்ன்றத வந்துட்டு வெளியே வராங்களோ அப்பதான் நீங்க சொன்னபடி மாறுவாங்க. அது வரையும் மாற மாட்டாங்க. இல்ல ப்ரோ. இல்ல நான் எனக்கு என்ன புரியல. சொல்றேன் ம். அவங்க இல்ல கட்சி எனக்கு பிரச்சனை புரியல. அவங்க இரு 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 பாத்துக்கிட்டு. ஹரி
ஆனா நான் என்ன ம். சொல்றேன்னா, இல்ல எனக்கு புரியல. உதயநிதியை விட எல்லா ஆங்கிள்லயுமே வந்துட்டு கனிமொழி இஸ் டிசர்விங் கேண்டிடேட். அவ்வளவுதான். அது எம்எல்ஏவா எம்பி அதுக்குள்ள எல்லாம் போலாது. ப்ரோ அவங்க கட்சி பிரச்சனை. நீங்க ஏன் உதயநிதிக்கு ஏன் போறீங்க? நம்ம ஸ்டாலின் ஐயாக்கே வந்து அவங்க இதுவா இருப்பாங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல வந்தேன். அவ்வளவுதான். ஆஸ் அ பர்சனா நான் 2 பேரையும் கம்பேர் பண்றேன். அவங்க எந்த கட்சி அதெல்லாம் தள்ளி ஏங்க வச்சுட்டு இந்த இந்த டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ் பேசுனதே அவங்க வந்துதான் கழிச்சு விட்டுருக்காங்க. அதெல்லாம் பண்ண முடியாது. இல்ல அவங்க வந்து அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒண்ணு பண்ணணும்னு கொண்டு வர பாக்குறாங்க. ஏன்னா கலைஞர் அவர்கள் ஃபேமிலில, கருணாநிதி ஃபேமிலில வந்துட்டு நீங்க ஒரு உமனா இல்ல வந்து நீங்க மேல வரவே இன்னொன்னு முடியாது. நோட் உமனா பண்ணீங்கன்னா இருந்தா மேல வரவே முடியாது. இன்னொன்னு எப்பயுமே பசங்க தான் இன்னொன்னு வருவாங்க. நோட் பண்ணீங்கன்னா என்னைக்கு கனிமொழி வந்து ட்வீட் போட ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்து வந்து நெப்போகெட் வந்து உள்ள போயிடுச்சு. ட்வீட் காணோம் பாத்தீங்களா? நாங்க துபாய் போறோம். ஆமா எங்களுக்கு ஆமா நிறைய வேலை இருக்கு. ம். அதாவது நீங்கெல்லாம் இருக்கலாம். உங்களுக்கெல்லாம் உதயநிதி மேல அவ்வளவு வெறுப்பு. ஃபர்ஸ்ட் விஜயண்ணா வந்து இப்படி பண்ணாரு. அடுத்துக்கு அவங்க சொந்த கட்சிக்குள்ளே இப்படி பண்றீங்க. என்னடா சொந்த வீட்டுல அடிக்கிறீங்க ப்ரோ அப்படிங்கிறாரு உதயண்ணா. என்னதான் உதயண்ணா வந்துட்டு விஜயண்ணாவோட ஃபேன் ப்ரோ, அதனால தப்பா என்னடா பேசக்கூடாது. எங்க வீட்டுக்குள்ளே இருந்து அடிக்கிறீங்க? அப்படியா ப்ரோ? விஜயண்ணா ஃபேன். ஸ்டாலின் சார் விஜயண்ணா ஃபேன் ஆமா தான். ஆமா ஆமா ஜென்சி அவரு நான் மீட்டப்லயே வந்துட்டு ஒருத்தன் கேட்டாரு. ஃபர்ஸ்ட் தெரியும்ல, வந்துட்டு அவர் விஜயண்ணா எதுக்கு அதனாலதான் படம் உதயநிதி தான் பண்ணாரு, வந்து எடுப்பேன், ட்வீட் ப்ரொடியூஸ் பண்றீங்கன்ட்டு. பண்ணுவேன்னு சொல்லி எடுத்த படம் தான் குருவி. எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட் வாங்கிட்டு துப்பாக்கிக்கு ஆடினவர் தானே. அப்படிதான் ஆமா. இருப்பாரு. ம். இல்ல அதான் நான் தான் சொல்றேனே, இது வந்து பேசுனா பேசிக்கிட்டே போலாம் ப்ரோ. அவனுங்களை நம்ம குறை சொல்லி எனக்கு டயர்ட் ஆகுது. நம்ம வந்து அண்ணா எப்படி போறாருன்னா, டேய் பாலிடிக்ஸ் இஸ் அபவுட் ஃபியூச்சர், நாட் அபவுட் த பாஸ்ட். ஆல்வேஸ் ஐடியாலஜிக்கலா ம். வரும்போது தான் பாஸ்ட் ஹெல்ப் பண்ணும். ம். கவர்னன்ஸ்னு வரும்போது ஃபியூச்சரை நோக்கி தான் போகணும் இவனுங்க ப்ரோக்ரஸிவா. சும்மா பழசையே பேசிட்டு எஸ். இருந்த ஒன்னும் சரி முடிஞ்சிருச்சு. நீங்க வந்து காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும்போது நீங்க தான் கூட்டணியில இருந்தீங்க. உங்களெல்லாம் மீறி நீங்க என்ன ம். பவர்னு பேசிக்கிறீங்க. ஐயா அவனுங்க கருணாநிதி தான் கொண்டு வந்தது அந்த பில்ல கொண்டு காந்தி, வந்தது அவர் அவனுங்க பேர் தாங்க. என்ன காந்தி? டிஎம்கே தாயா. ஏதோ காந்தி, காந்திராஜன் காந்திராஜனும் சம்திங். காந்திராஜன். அதுதான் சொல்றேன். நீங்க வந்து கலைஞரே வந்துட்டு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரு, அது இதுன்னு நீங்க வந்து கம்பு சுத்தீங்க. தெரிவிச்சாரு, தடுக்க முடியல. அப்ப நீங்க பவர்லெஸ்னு ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து ஐயா தாவேக தலைவர் வந்து 2 மாசத்துல அதை பவர்லெஸ்ங்கிற பண்ணணும். நீ டீசென்ட் எல்லாம் சொல்லக்கூடாது. இல்லைங்க, நான் அவன் டீசென்ட் வழியிலே எல்லாம் வரேன். பேசக்கூடாது. அப்ப நீ டம்மின்னு ஒத்துக்கிறியா? உன்னால பண்ண முடியலன்னு ஒத்துக்கிறியா? நான் ஈகோ ட்ரிப் பண்றேன்னு வச்சுக்கீங்களேன். அப்படிதான் கேள்வி கேட்பேன். ம். நீ டம்மின்னு ஒத்துக்கிறியா? உன்னால பண்ண நீ முடியல, ஈகோ உன்னால ட்ரிப்ப கழட்ட கூட முடியல. வந்து நீ டீசென்ட்டா அத வந்து பேசுறீங்க. தாவேக தலைவர் விஜய் வந்து 2 மாசத்துல பண்ணிடுவாரு, நீ நம்புற. 2 மாசத்துக்குள்ள முடியும். அதான் இல்ல, அவன் நம்புறான். அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு அவன் நம்புறான். அதனாலதான் போராடுறான். புரியுதா? நீங்க எனக்கு முடிச்சு கொடுங்க தலைவரே அப்படிங்கிறான். அவனே மறந்து அவன் வந்து அவங்க தலைவரை ஏத்துக்கிட்டான். ரெக்வெஸ்ட் நம்ம பண்றான். தலைவர் அவங்க தலைவரை ஏத்துக்கிட்டான். ரெக்வெஸ்ட் பண்றான். அதனாலதான் போராடுறாங்க. ஆமா. ஜென்சி டிஎம்கே எல்லாம் வந்து திமுகன்னு நினைச்சு தாவேக காரங்களுக்காக போராடுறாங்க. இதை நான் அப்படிதான் பாக்குறேன். ம். உண்மையிலே இந்த போராட்டம் நேச்சுரலா கர்நாடகா இது மாதிரி இருந்தா போறாருன்னு சொன்னாங்க. அது ஏதாவது போறாரு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஏதாவது நியூஸ் கன்ஃபார்ம் தெரியுமா? கன்ஃபார்ம் 3ஆம் தேதி. கன்ஃபார்ம் போறாரு. அவரு டிகே சிவகுமார் அவர்களும் வந்துட்டு பேசுறதுக்கு ரெடின்னு சொல்லியிருக்காரு. உடனே ஸ்டாலின் மெசேஜ் பாத்தீங்களா? நீங்க அப்படியெல்லாம் பார்த்தேன். போய் ஏமாந்துராதீங்க. ஏங்க நீங்க ம். ஸ்டாலின் ஏதோ இதெல்லாம் போய் பாக்குறீங்களா? ஏதாவது சத்தியமா பண்ணிட்டா எனக்கு அந்த மனுஷன் இருக்காரா, என்ன பண்றாரு எனக்கு இது நான் சீரியஸா நான் ப்ரோ ஃபாலோ பண்ணவே இல்லை. நம்ம இல்ல ப்ரோ, நம்ம பசங்க வந்து மீம் கண்டென்ட் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ இந்த இத. ஆமா எனக்கு எவனாவது கோட் ட்வீட் போடும்போது தான் தெரியுது, ஓ இவர் இருக்காருல்ல, ஆமா இல்ல அப்படின்னு. பாவமா இருக்கு. ஹரி சேம் ஹரி நான் நம்ம ஆளுங்களை தவிர வேற எவனையுமே வந்து நான் ஃபாலோ கொடுக்கவே இல்லை. அதான் இல்ல நான் அந்த பிசிக்கல் ஃபாலோ கூட சொல்ல கார்த்தி ப்ரோ. ஜென்ரலாவே அவரை பத்தின நியூஸோ இல்ல எதுவுமே எனக்கு தெரியல. அவர் மறந்துட்டேன் நான் அப்படி ஒருத்தர் சத்தியமா. சரி, இந்த ஃளைட்ட மிஸ் பண்ணதுல நான் உங்களுக்கு தெரியுமா? ஆமா பார்த்தேன். அது கூட்டமா ஊபிஸ் எல்லாம் அப்டேட்ல தான் இருக்கீங்க நீங்க. கட்டி ஏறிக்கிட்டு இருந்தாங்க இதுல. ஆமா. அதாவது சரி விடுங்க. பாவமா இருக்குது அவரை நினைச்சா. அவரே கொத்து பரோட்டா போட்டாங்க. பாவமா இருக்கிற வீட்டுல அவரை பிடிச்சது. பாவம் மனுஷன். கொத்து பரோட்டான்னு சொல்லக்கூடாதான் தெரியுமா? அப்புறம் கொத்து போட்டா சொல்லக்கூடாது, வேற என்ன பாட்டி பண்ணு இல்ல சொல்லக்கூடாது. இல்ல தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ற பெண்களை நீங்க என்னென்ன பேசுனீங்க, கேஸ் வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்க. அந்த நாயெல்லாம் பரோட்டா மேடையில பேசுது. உங்களுக்கு இதே ரொம்ப டீசென்ட். கொத்து பரோட்டாங்கிறது ரொம்ப 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 டீசென்ட். இவனுங்க இன்னும் அடங்க மாட்டேங்கிறாங்க. நிவி அது அவங்க நேச்சர். நிவி அவங்க அடங்கலாம் மாட்டாங்க. யார சொல்றீங்க நிவி? இல்ல யார சொல்றீங்க? ஏன் அவங்களுக்கு காசு வருங்க நிவி அக்கா. ஏங்க அவனுங்க வந்து வாய வாடகைக்கு விடுறவனுங்க. இல்ல இன்னும் அடங்க மாட்டேங்கிறாங்க. அதான் ஹரி ப்ரோ சொன்னாரு தெரியுமா முன்னாடி. இல்ல இப்போ வந்து ஒரு நிமிஷம் தினேஷ். அவன் இப்போ உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் நிவி. ஏன்னா வெளியேறனா மாட்டிப்பான்னு பயம். ப்ரொடெக்ஷனுக்காக இதெல்லாம் உள்ள போனானா இப்போ வந்து சாட்டை மாதிரி அவனுக்கு ஃபாலோவர்ஸ் சேரும்.
அவன் வந்து அடுத்த கட்சியில வந்து ஒரு பெரிய போஸ்டிங் மாதிரி ஆவான் அப்படின்றதுக்காக அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான், ப்ரொவோகேட் பண்ணிட்டு இருக்கான் நம்மள. ஸ்டேஜ்ல போய் என்ன நின்னு புடிச்சு உள்ள பேசிட்டு போடு, இருக்கான். அதுக்குதான். ஓகே, அதான் அதுக்கு. என்ன புடிச்சு உள்ள போடு, நான் வந்து சாட்டை மாதிரி ஆகணும், அந்த கட்சி டேக் ஓவர் பண்ணோம்ல. அது correct. அவருக்கும் பாவம் 60 வயசு ஆகுது இல்ல. அதுக்குதான் பிளான். ஆனா அவங்களுக்குள்ளே அதுக்காக சில அது ரெண்டு பண்றான். ஒரு வாரத்துக்கு சண்டை வந்துச்சே நாம் தமிழருக்குள்ளேயே, ஒரு அக்காவுக்கும் அவங்களுக்கும் அது நாம் தமிழருக்குள்ள சண்டை வருதுன்னு புதுசா அதெல்லாம் சும்மா அங்க இது நாம் தமிழர் கட்சியில சண்டைய போட்டுக்காததுக்கு இதுவா இருக்கு. அத சொல்லுங்க. இதே சீமானே இப்போ ஸ்டேஜ் விட்டு இறங்கி போய் அடிச்சாரு. இல்ல இப்போ அதே பல்லவி நம்ம எம்எல்ஏ ஜெயிச்சாங்கல்ல, அவங்க தொகுதியில ஒரு டாக்டர் நின்னாங்க, அதுக்கு ஆமா, வந்து எதிர்கட்சி கிட்ட காசு வாங்கினா அவங்களுக்கு இது அவங்களே பண்ணாங்க. சொன்னாங்க அவங்களே சொன்னாங்க திருவிகா நகர்ல அவங்களே சொன்னாங்க அது. அந்த கேண்டிடேட்டே சொன்னாங்க, எனக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யறது கட்சியிலேயே காசு வாங்குறானுங்கன்ட்டு. இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, அது ஒரு மானங்கெட்ட நான் கட்சிங்க. நின்னா நான் ஜெயிச்சிருப்பேன், நான் இந்த தொகுதியில் ஜெயிச்சிருப்பேன், எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன எடுத்துட்டு ஒரு டம்மி கேண்டிடேட் போட்டாங்க வேணும்னே காசு வாங்கிட்டு வேற கட்சியில அப்படின்னு